உன் பொற்பாத கமலங்களுக்கு உன் மகனாகிய பரசுராமன் பலவிதமான மலையில் குவித்து உன் பாதத்திலே அர்ச்சித்தேன். ஏனென்றால் உன் வயத்திலே நான் பிறப்பதற்காக இந்த பூர்வீகத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் தினந்தோறும் உன் மலரடி உன் பாதத்திற்கு பலவிதமான மலர்களை குவித்து அது வதங்கிவிடுமாம். நான் சாற்றக்கூடிய மாலை பூ மாலை வதங்கிவிடும். தினந்தோறும் உன்னை துதித்து பூஜை செய்து பாடுவது வழக்கம். நான் பாடுகின்ற பாமாலை என்றைக்கும் வதங்குமா? வதங்காது. ஆனால் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? மன தூயர் ஏது வனத்தில் உள்ள சாதி, சேற்றில் மலர்ந்த செந்தாமரை எப்படி பூத்துக் கொண்டு வருகிறோமோ அத்தன்மை போல் இருக்க வேண்டிய உங்கள் முகம். ஆனால் இன்று வாடி வதங்கி இருக்க வேண்டிய காரணம் ஏனோ ஒரு கிளேசம் இருக்கிறது. மன தூயர் ஏது வனத்தில் உள்ள சாதி, அப்படி அதிகாலையிலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய எப்படி பிரகாசித்து கரகரன்னு வருமோ அத்தன்மை போல் இருக்க வேண்டிய உங்கள் முகம் ஏனோ என்று வாதி வதங்கி இருக்க வேண்டிய காரணம் என்ன? போதனர் புரியும் புனிதரே இதுவரையிலும் அப்படி இருக்க வேண்டிய உங்கள் முகம். ஆனால் வாடி வதங்கி இருக்க வேண்டிய காரணம் ஏதோ மனதில் ஒன்று கிளேசம் இருக்கிறது. என்னவென்று கூறுங்கள் தந்தை. ஆமா, உன் மனதில் ஏதோ தந்தை சொல்விக்க மந்திரமில்லை, தாயை சிறந்தது ஒரு கோவில் என்று சொல்வார்கள் முன்னோடுகள். உண்மைதான். ஏனோ உன் மனதில் என்ன கிளேசம் இருக்கிறது? தந்தை சொல்ல மந்திரமில்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை என்றது உண்மைதான். ஆமா, உன் மனதில் ஏதோ ஒரு கிளேசம் இருக்கிறது. தெளிவாக உரைத்தால் உன் மகன் பரசுராமன் சித்தத்திலும் காத்துக் கொண்டிருக்கிறேன், செய்து முடிக்கிறேன். என்னவென்று கூறுங்கள். ஒரு பெண்ணால் அவமானப்பட்டு விட்டேன். எந்த பெண்ணால்? எந்த பெண்ணால் அவமானம் பட்டு விட்டாய்? தெளிவாக உரைத்தால் யாரா இருந்தாலும் இந்த 14 லோகத்தில் இருந்தாலும் வெட்டி விழித்து விட்டு வருகிறேன். உன் மகன் பரசுராமன் இந்த உலகத்திலே இளமை முதல் கற்புக்கரசியாக திகழ்ந்த தக்க பருவத்திலே ஒரு ஆடவனை மணந்து அவளுடன் சேர்ந்த 5 பிள்ளைகளையும் பெற்று சற்று முன் மாற்றான் மேல் ஆசைப்பட்டாலே அந்த பொண்ணால சிந்தையும் நோக வேண்டாம், சிந்தையும் நோக வேண்டாம். சேயனான் இருக்கும் போது தந்தையே உங்கள் திருவுளப்படியால்
தந்தையே, மகனே பரசுராமா, அயனாகிய பிரம்மன் யாரார் தலையில் என்ன எழுதியிருக்கிறானோ அது நடக்கும். அது யார் என்று கூறுங்கள் என்னிடத்தில். இதோ தேவர் மூவர் அறிய, ஆகாயவாணி சாட்சியாக, எட்டு திக்கர் பாலகர் அறிய, இதோ சத்தியம் செய்திருக்கிறேன். என்னவென்று கூறுங்கள். அப்படிதானே? சத்தியம் மாற மாட்டாயா? அதெல்லாம் மாற மாட்டாங்க. பரசுராமா, தந்தையே, என்ன தெரியுமா? என்ன? இந்த உலகத்திலே ஒரு பொன்னானவள் இளமை முதல் கற்புக்கரசியாக திகழ்ந்த தக்க பருவத்திலே ஒரு ஆடவனை மணந்து 5 பிள்ளைகளையும் பெற்று சற்று முன் சோரம் அடைந்து விட்டார். என்னது? 5 பிள்ளையை பெற்று ஒரு இல்லறத்திலே நல்ல முனிவனிடத்திலே பல பெண்களை 5 பிள்ளைகளை பெற்று சோர்வம் அடைந்துட்டார். அவளுக்கு என்ன ஆக்கினை விதிக்கலாம் என்று கூறுகிறார். அந்த சோரத்தானம் செய்த சுந்தரியார் அவள் தந்தையாரே. ஒரு நல்ல குடும்பத்திலே ஈடுபட்டு 5 பிள்ளைகளை பெற்று செல்வ செருக்கோடு வாழ்ந்து வந்து ஒருவனிடத்திலே மனதை பறிகொடுத்து சோர்வம் அடைந்த மாதுக்கு என்ன யார் அப்பேற்பட்டவள் யார்? அப்பேற்பட்டவள் யார்? யாரா இருந்தாலும் சிரசை இருப்பாயா? கண்டிப்பா இருக்கிறேன். அப்படிதானே? யார் தெரியுமா அது? அது யார் தெரியுமா? யார்? பரசுராமா, சென்ற உன் தாயாதானம். என் தாயா? ஆமாண்டா, என் தாயா? ஆசையப்பா அந்த அழகுள்ள கத்திரமே. நேசமாய் மறைவிற்குள் நாரியின் சிரத்தை கொள்வாய். பரசுராமா, நான் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வேறு யாரும் கிடையாது. இளமை முதல் கற்புக்கரசியாக திகழ்ந்து தக்க பருவத்திலே ஒரு ஆடவனை மணந்து அவனுடன் சேர்ந்து 5 பிள்ளைகளையும் பெற்று 5 பிள்ளைகளை பெற்று செல்வ செருக்கோடு வாழ்ந்த சற்று முன் சோரம் அடைந்தவள் யார் தெரியுமா? என்ன செய்யலாம்? அவ தாண்டாம் உன் தாய். இறைவா, என் தாய் தகாத செயலை செய்து விட்டாளா இறைவா? எங்கோ இடிக்கிறது என்று நினைத்தேனே, ஆனால் என் தலையில் இடித்து விட்டது இறைவா. முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலா என்னை
ஆதரித்த என் தாயை எப்படி நான் ஏ ராமா பரசுராமா இறைவா, என் தாயை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயை சிறந்ததொரு கோவிலும் என்று சொல்வார்களே, அக்கடமை என்னை கோவிலை நான் எப்படி இடிப்பதா? இறைவா, முந்தி அந்தி பகலாய் ஆதரித்த எப்படி நான் கொல்வேனை? அன்னையும் பிதாவும் முன்னோர் தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவன் என்று சொல்வார்களே, தாய்க்கு தகுந்த உபச்சரணையை செய்தால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதுபோல் உன்னுடைய வயிற்றிலே அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் பரசுராமா எங்கே இருக்கிறாய் என்று ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொய்தொரு வண்ணமாக என்னை உன் வயிற்றிலே நினைத்து உன்னுடைய கோவிலை நான் எப்படி இடிப்பது அம்மா? விதியோ இது சதியோ? என்ன சொல்ற? இறைவா, மகனே பரசுராமா, உன் தமையன்மார்கள் புல் பூண்டு மலை செடி கொடி என்ற சாபத்தை பெற்றார்கள். சாபத்தை பெறுகிறாயா? இல்லை, உன் தாய் சிரத்தை தவறான செயலை செய்து விட்டால் உன் தாய் சிரத்தை கொய்து வருகிறாய் என்று ஒரு வெட்கம் என் தந்தைக்கு நான் பார்த்தேனா? என்னதான் இருந்தாலும் தகாத செயலை செய்து விட்டான். இந்த தாயை இப்படி கொல்வதா? இவன் செய்யலாமா? 10 மாதம் சுமந்து இறைவா, இறைவா, நான் என்ன செய்வேன்? ஒரு காலையிலே அதிகாலையிலே 5 திங்களாக மகனே பரசுராமா, நீ அழகு குறைந்து உன் தொந்தி வயிற்றில் என் கருவாக இருக்கின்ற நேரத்தில் சீர்குலைந்து அழகு குலைந்து உன்னுடைய 5 திங்களாக உன் வயிற்றிலே தொப்புள் கொடி வழியாக ஒவ்வொரு நாளும் நாளொரு மண்ணை பொய்து வண்ணமாக எனக்கு அமுதளித்தாயே அம்மா.
எப்படி அம்மா நான் உன்னை கொல்வது? டேய் பரசுராமா, ஏன் இங்கு பிறந்தேனோ என் தலைவிதிதானோ? பள்ளி சாலைக்கு செல்வது பரசுராமா என்னை அழகாக அழைத்து வீதி வீதியாக சீர்குலைந்து அழகு குறைத்து அப்படி ஒரு நாள் ஒரு மேனி என்னை வளர்த்து வந்தாயே. சிகை நீக்கி அழகாக பள்ளி சாலைக்கு அமைத்து மகனே பரசுராமா இதோ ஓடி வாடா என்று தங்க கிணத்திலே அதோ அந்த 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து மகனே பரசுராமா இதோ ஒரு அமுதை அமைந்து கொள்ளடா என்று தங்க கிணத்திலே பால் சோத்தை அமைந்து அளித்தாய் அம்மா. உன்னை நான் எப்படி அம்மா கொள்வே? ஏன் இங்கு பிறந்தேனோ என் தலைவிதிதானோ? உன் உடம்பது மாதம் உன் இடையது கலந்து அம்மா நான் ஒரு மேடி பொய்தூர் ஒன்றும் வளர்த்தாயே அம்மா. உன்னை நான் எப்படி அம்மா கொல்வது? கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய உன் கோவிலை நான் எப்படி அம்மா இடிப்பது? நான் இடிப்பது எப்படிமா உன்னை மனம் துணிந்து இடிப்பது? 3ஆம் மாதம் முகமது உன்னரம்பெல்லாம் தளர்ந்து கண்டா நான் ஏன் இந்த பூமியில் பிறக்க வேண்டும்? உன்னை கொல்வதற்கு அம்மா நான் ஜனனம் எடுத்தேன் அம்மா. 6ஆம் மாதம் உன் அங்கமும் புரிந்து 7ஆம் மாதம் அழகு 7ஆம்
எனக்கு பட்டாடை உடுத்தி அம்மா உண்மைதான்டா, உலகத்திலே ஒரு புள்ள இவத்து உலகம். ஏன்னா அந்த மாதிரி தான் தாயெல்லாம் அழுவ மகன் அழுவ. ஆனா பண்ண காரியம் சரியில்லை. எப்படி இருந்தாலும் நீ மத்தவன வயசுதான். தந்தை சொல்வைக்க மந்திரமில்லை, கோயை சிறந்ததொரு கோவில். அகாத செயலை ஏன் செய்தாய்? ஏய் காதகி, இருந்தாலும் பெற்ற தாயை நான் எப்படி இடிப்பது? இந்த கோவிலை நான் எப்படி இருப்பது? ஒருபுறம் ஏய் பரசுராமா, உன் தந்தை உன் தாயை சிரத்தை கொய்து வருகிறாயா? ஒருபுறம் தாய் என்று நான் நினைத்தேனா? தந்தை என்று தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயை சிறந்தது ஒரு கோவிலம் என்று சொல்வார்கள். எப்படி நான் இருபுறமும் மாட்டிக்கொண்டு அம்மணி உனக்கு நசுக்கியே மசக்கை பத்தா பாலனை அம்மா அம்மா, உன் கோவிலை நான் எப்படி அம்மா இருப்பது? அம்மா தாயே, தாய்மார்களே, எல்லோரும் தாய்தான். எனக்கு இந்த சோதனை. அயனாகிய பிரம்மன் என் தாயை கொல்லும்படியாக ஈசா, பரமேசா, ஜெகதீசா, சர்வேசா, என் தாயை நான் எப்படி கொள்வேன்? இறைவா, பரசுராமா, தந்தையே, தந்தையே, தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை ஐயோ என்பது தெரிவிக்கிறதா? ஆமாம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைஞம், 12 புராணம், இது யாவையும் கற்றுணது. என்ன உன்னுடைய தாயை பத்தி பெருசா பேசினாங்க? தந்தையே, வேறுவற்றவனை எப்படி இருந்தாலும் என் தாய் அல்லவா? பரசுராமா, உலகத்திலே எத்தனையோ தாய் தான். இந்த மாதிரி யாருமே மோசமான ஆளு கிடையாது. இப்ப என்ன செய்யணும்? அதனால வெட்டாவலாம் முதல்ல. ஓட சத்தியம் தவறாமல் தனியாலும் அம்மா, மகனே பரசுராமா, போட்டி போட்டி பலகாலம் என்னை எந்த அளவுக்கு எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் இருந்து உன் வயிற்றிலே கருவறையிலே நான் இருந்து பூர்வீகத்திலே நான் பிறந்து ஜனனம் எடுத்தேனோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
பலவிதமான மலர்களை குவித்து வித்து பாதத்துக்கு அர்ச்சித்தேன் அம்மா. மகனே என் பாதத்தை பணிந்தபடியால் மகனே பரசுராமா நீ வாடா என் மணியே ஒரு முத்தம் தாடா என் மணியே கண்ணே வாடா என் மணியே மகனே பரசுராமா என்ன சொல்லி வருவாய் தெரியுமா மகனே காட்சி காட்சி என்று காட்சி காட்சி என்று சிறிய வயதிலே பசி என்று அம்மா எனக்கு பசி பசி என்று எப்படியெல்லாம் பகிர்வாய் தெரியுமா? அம்மா என்றாலே அன்பு. அப்படித்தான் அன்பை காட்டக்கூடியவள் அன்னை. அதிலிருந்து சந்தேகம் என்னம்மா? அப்படி இருந்தாலும் மகனே நீ நலமாக இருக்கின்றார்களா?